இவங்க ஊர்ல இருந்து சுமார் 22 கிலோமீட்டருக்குள்ள புகழ் மிகுந்த ஒரு சித்தர் இருக்காரு. இருக்காரா? இருக்கார். சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்னால அவரு வயக்காட்டுக்குள்ளேயே தங்குவாரு, குளத்துக்கரையிலேயே தங்குவார். அப்போ யாராவது சுகமுனன்னு போனா டக்குன்னு நொச்சி கொலையை பிடுங்குவாரு, கசக்கி கொடுத்துருவார். அவங்க குணமாயிருவாங்க. அது என்ன நொச்சி அப்படின்னு பார்த்தோம். அவர் பிடுங்கி கொடுத்த மூலிகை கருநொச்சி. நொச்சி இலையிலே கருப்பு கலர் நொச்சி இருக்கு. நம்ம நாட்டில் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருந்தான் தெரியுமா? அது ஒரு பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. கோடி ரூபா கிடைக்கும், லட்ச ரூபா கிடைக்கும், கருநொச்சி இருந்தால் சொல்லுங்க. அது ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்குரிய மகத்துவம் யாருக்கும் தெரியாது. அந்த கருநொச்சியிலே காயகல்ப சக்தி இருக்கு. காயகல்ப சக்தினா என்ன? ராமாயணத்தில் ஒரு அழகான ஒரு மூலிகை பேர் சொன்னான். யார் சொன்னான்? சம்பாவான் சொன்னார். எப்படி சொன்னார்? ஆஞ்சநேயன் அனுமானை இந்திரஜித்து என்பவன் லட்சுமணனை பானத்தால் நாகப்பணத்தால் வீழ்த்தி மயக்கமுற்று கிடக்கும் பொழுது மறு உயிர் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து மூலிகை சஞ்சீவி மூலிகையை கொண்டு வான்னு சொன்னார் சம்பாவான். அப்படி சொல்லும் பொழுது அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ முற்றலை மாற்றி அர்த்தலை பொருந்தி, நல்லா புரிஞ்சுக்காங்க, முற்றலை மாற்றி அர்த்தலை பொருந்தி சஞ்சீவி அப்படின்னு 3 மூலிகையை சம்பாவான் ஆஞ்சநேயருக்கு கூறினார். அர்த்தலை மாற்றினா என்ன? கையை அறுத்துட்டு அந்த அர்த்தலை பொருந்திங்கிற இலையை கசக்கி வச்சுட்டீங்கன்னா தசை 2 ஒத்திக்கிடும். அதனால் அது அர்த்தலை பொருந்தி. முற்றலை மாற்றி கருநொச்சி என்கிற ஒரு மூலிகையை காயகல்பமாக்கி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு முதுமை வராது. ஜீவேந்திரிய சக்தி அப்படி நின்று எப்பொழுதும் இளமை வற்றாத கோலத்தோடும் திறன் மிகுந்த தன்மையோடும் உடல் இருக்கும். உடல் அழியாது. அதனால அதுக்கு பேர் முற்றலை மாற்றி அப்படிங்கிற காயகல்பம். சஞ்சீவி மூச்சு திணறல், நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் போகக்கூடிய துடிப்பு சக்தியில ஸ்டன் ஆகி மயக்கம் வந்தாச்சுன்னா அந்த மூலிகையை கசக்கி நாசியில விட்டாச்சுன்னா உடனடியாக நுரையீரலில் ஓடக்கூடிய மூச்சு அடப்பு நின்றும் நீங்கிரும். இதயத்தில் இருக்கக்கூடிய துடிப்பினுடைய தன்மையும் ஸ்பீட் ஆயிரும். புரியுதா? அதுக்கு பெயர் சஞ்சீவி. சஞ்சீவி மூலிகையின் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இரவில் பார்த்தாலும் பகலில் பார்த்தாலும் பளிச்சென்று கண்ணுக்கு தெரியும். அதுதான் சஞ்சீவி அப்படின்னு அடையாளம் சொன்னாங்க. இந்த மூலிகையை வேகத்தோடு ஆஞ்சநேயர் போய் தேடி போகும்பொழுது அசோகவனத்துக்கு வடக்க இருந்துச்சு. அந்த மூலிகையை தேடி பிடிக்கிறத விட மலையை தூக்கிட்டு வந்துட்டானு பார்த்தாரு. தன் கைகளால் மலையோடு அழிட்டு வந்துட்டார். அதான் அனுமான் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்து வர்றாரு. காலம் சொல்லலாம். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மனைவியினுடைய உடல்நிலை நல்லாயிடுது, மனநிலையும் நல்லாகல. அடிக்கடி மனக்குழப்பமும் தேவையில்லாத உபாசனையும் இருக்கு. அவன் மனதையும் தெம்மைப்படுத்தி உடலையும் நல்லாக்கித்தாரேன். அதே மாதிரி உனக்கு வெளிநாடு சொந்தமான தொடர்பை உருவாக்குறதுக்கு காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்க, இன்னும் எனக்கு அங்கிருந்து தகவல் வரவில்லையே என்ற ஒரு ஏக்கம் மிகுந்த ஒரு கேள்வியோடு என்னை கேட்டேன். ஆனா அங்கிருந்து மனிதர்கள் மூலமா உனக்கு செய்தி, நல்ல செய்தி வந்திருக்கு. ஆனா ஆர்டர்கள் மட்டும் இன்னும் சரியா வரல. அது மட்டும் தான் விஷயம். அதனால அங்க இருந்து உனக்கு விசா வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணா போதுமா? கால் ஒன்று குணமாக்கி தரேன். கர்மசாமிக்கு தெளிவாக அவளை எந்திக்க வைக்கிறதுக்கு இந்த பௌர்ணமி வர கால அவகாசம் இருக்கு. நிறுத்தி நடக்க வைக்கிறேன். எந்த துயரமும் இல்லாம காப்பாற்றி தரேன். இந்தாப்பா, வெற்றி உண்டு. ஆமா, வாங்கிக்கலாம். இடையாங்குடி வாப்பா மகனே, அருகினில் இருப்பாயடா,
காலத்தில் அழியாத. யார் பாடினது? கேபி சுந்தரமா பாடின பாட்டு. மகாகவி காளிதாஸ் படத்துல. என்னப்பா பிள்ளைகள்லாம் எங்க இருக்கு? வீட்டில் ஊரில் இருக்கிற இளையங்களுக்கு ஈரோட்டில் கட்டி கொடுத்தான். இளையங்களுக்கு பிரசவம் வேற இன்னொரு பையன் பிள்ளை ஈரோடு எங்க இருக்காங்க? ஈரோட்டில் இருக்காங்க. காலைல வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கொஞ்சம் கடன்களும் மன உபாதைகளும் வீட்டுக்குள்ள இருக்கு. பிள்ளையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறை ஏற்பட்டிருக்கு. அதனால அவங்க குடும்பத்துக்கு புகுந்த வீட்டில் கொஞ்சம் மன உபாதைகள், வேதனைகள். குடியிருக்கிற இடம் சரியா இருக்குமா இருக்காதா, இடம் மாற்றிக் கொள்வோமா என்ற குழப்பம் அவருடைய உள் அலைகளிலே ஓடுகிறது. வேற இடம் மாற்றதுக்கு நீ தான் உதவணும். உனக்கு அந்த பொருளாதார சக்தி இல்லை. அதனால கருப்பசாமி என் பிள்ளைய சாம்ராட் சமாதானமாக சந்தோஷமாக வாழ வைக்க வழிவகுக்கணும் என்பது முதல் கேள்வி. வேற என்ன வேணும்? எல்லா நல்லதுக்கும் நீங்க துணையா இருக்கு. இந்த விஷயங்களுக்கு வெற்றியாக்கி தரேன். ஒரு வியாபாரம் ஒன்று வரும். கண்ணை மூடிட்டு பண்ணிக்கா, பணம் கிடைச்சிரும். ஓகே, நல்லா. கருப்பசாமிக்கு தர்மபுரி. தர்மபுரி பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது. ஒரு பஞ்சையத்தாய் எல்லாம் சேர்ந்து திருடன் என்றே ஒதுக்கிது. மனுஷன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது, போக போக மாறுது. என்ன படம்? சக்கரவர்த்தி திருமகள்ல புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு சீர்காழி கோவிந்தராஜன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய வரிகளிலே எழுதிய பாடிய பாடல். பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது. ஒரு பஞ்சையத்தான் எல்லாம் சேர்ந்து திருடன் என்று உதைக்குது. அப்படி ஒரு பஞ்சை வந்திருக்கு. ஒரு கிழவர், ஒரு அண்ணாச்சி, ஒரு தாத்தா என் சொத்துக்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஏமாத்தி எனக்கு திருட்டு பட்டம் கட்டி என்னை வேதனைப்படுத்துறாங்கன்னு கேட்டு வந்தார். சரிதானே? காலில் வந்துட்டுவாங்க. கடுங்கோபம் தெரிந்திருந்தும் வாழை பிடிச்சி ஆட்டுது. எப்படி எழுதியிருக்காரு பார்த்தீங்களா வார்த்தைகளை? உட்காரலாம். சொத்துடைய அளவும் தெரியாதுல்ல. சர்வே நம்பரும் தெரியாதுல்ல. வீடா இடமா அப்படிங்கிறதும் புரியாது. சொன்னவன் அக்கா பிள்ளையா தம்பி பிள்ளையா யாருன்னு சொல்லவும் முடியாது. ஆனா எனக்கு உரிமை இருக்குங்கிறது தெரியும். ஆனா இப்ப இருக்க இடம் இல்லை சாமி, எனக்கு வழிகாட்டுங்கன்னு கேட்க வந்திருக்க. கால் வந்துட்டு வரலாம். சாவுதவரை உனக்கு இடம் தாரேன். ஆனா எந்த பங்கும் உனக்கு எழுதி தர மாட்டேன். இருந்தா சாப்பிட்டு காலத்தை முடிச்சுக்கா, அப்படி இல்லைன்னா தெருவில் போ அப்படின்னு சொந்தக்காரங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையா? இப்போ இடம் வாங்கி ஐயா யாருக்கு கொடுக்க போறீங்க? சாப்பாட்டுக்கு வழி தாரேன், தங்கத்துக்கு இடம் தாரேன், அங்கேயே கிடைக்கும், அந்த உரிமையை வாங்கி தாரேன். புரியுதா? பக்கத்தில் வரலாம். எல்லாரும் ஏற்றுக்கிடுவாங்க. கவலைப்பட வேண்டாம். வாக்குவாதம் பண்ணக்கூடாது, பிடிவாதம் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல உட்காந்துக்கணும். கோவப்பட்டு ஒரு பையன் தள்ளிட்டாம்னா கீழே விழுந்துருவது, எடுத்து சுமக்க ஆள் இல்லை. அதனால சொல்ல கேட்டு உட்காந்துக்கிட்டா தூங்க இடம் கிடைக்கும், உண்ண உணவு கிடைக்கும், சுகமான வாழ்க்கை இருக்கு, நடத்திக்கலாம். உடனே ஊருக்கு புறப்படலாம். இனி இங்க வர வேண்டாம், சந்தோஷமா இருக்கலாம். கர்மசாமிக்கு அதே தர்மபுரி எல்லை. தேவையில்லாம பிரச்சனைகள்லாம் எனக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு ஒருத்தன் மனம் கும்பிடுது. என்னடா வேலை பார்க்குற நீ? கால் வந்துட்டு வரலாம். பார் கமிஷன்ல உன்னுடைய பேர் மீட்டிங்ல இருக்கா? இடைப்பட்ட காலத்தில் அதை பற்றிய விசாரணை பேச்சு எதுவும் வந்துச்சா? பார் கமிஷன்ல உன்னை பற்றி சதா காலகட்டமும் பேசுறாங்கடா. எந்த கோர்ட்டில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்குத?
சென்னையில் இருக்கேன். இப்போ தருமபுரியில் நம்ம எங்கள் ஊர் பொறுத்து சரி, கால் வந்துட்டு 3 வருஷமாக எதுவும் பண்ணாமல் பிரச்சனையெல்லாம் அப்படியே இருக்கு. அதான் தேவையில்லாத பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி தான் உன்னை கூப்பிட்டேன். கால் வந்துட்டு சுவாமியே! ஏ அப்பா, ஒரு பக்கம் ஆந்தை சத்தம் போடுது, ஒரு பக்கம் காக்கா சத்தம் போடுது, ஒரு பக்கம் வாசல்ல கூவ கணக்க ஒன்று குத்த வச்சிருக்கு. எல்லாம் பார்த்தேன். நீ பெத்த பிள்ளையினுடைய மனசு, மன அலைகள் நம்ம பக்கம் இல்லாம வேற பக்கம் திரும்பி உங்களை கொலை பண்றாங்க. என்ன, ஒரு கேட்டார்ல வரலாம். அந்த பிள்ளையினுடைய மனதை சீர்படுத்தி தெளிவா வாழ வச்சு தந்தா போதுங்களா? சரி, இரவு 7:45 என்ன பார்த்துப்பா, பக்கத்துல வா. ஜெயிச்சு தரேன், காப்பாத்தி தரேன். கர்மசாமிக்கு நாமக்கல். உன் பேரு? உன் பேரு? பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி காக்க வந்தது யாரு? பொம்பளை பிள்ளைய பத்தியா? உனக்கு கூட்டு வந்திருக்கியா பையனை? கால் வந்துட்டு வரலாம். கோட்டு யாரெல்லாம் வந்திய? சொந்தக்காரன்னா என்ன வேணும்? கருப்சாமி, எனக்கு எதுவும் இருக்கா? என்ன முடிவா இருக்குது? என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வா. கிடைக்குமா? புரட்டாசி 20ஆம் தேதி வரை பொறுமையாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி பணம் கொடுத்தா நான் பொறுப்பெடுக்க மாட்டேன். அப்படி ஒரு நிலைமை உனக்கு வேலையில கிடையாது. அதுக்கு புரட்டாசிக்கு பிறகு நான் சொல்ற வழியில போறேன்னா அரசு உத்தியோகம் கிடைக்கும். நீண்ட காலமா தெளிந்த வாழ்வாக அமையும். கவலை இல்லாமல் இருக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்து தாரேன், தெளிவா நடத்தி தாரேன். சரிண்ணா? தேவையில்லாத வீட்டுக்குள்ள வாக்குவாதமும் பிரச்சனையும் நடக்கும். அவைகளெல்லாம் தீர்த்து தெளிவு பண்ணி தாரேன். கால் வந்துட்டு வரலாம். சுப்பிரமணியம், இந்தா, யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். என்ன? இந்தா, வேலையை நான் வாங்கி தரேன். கருப்புசாமி, வெற்றி அடைவாய். எழுத சொல்லு, 2 பேருக்குமே உத்தியோகம் உண்டு. தைரியமாக இருக்கும். கருப்பசாமி, அதே நாமக்கல் உடல் சம்பந்தமாக மனக்குறையுடையவர் யார்? இதே இது லூசா? யார் லூசுங்க? ஓ, ஜூஸா? உட்காரலாம். என்ன இருக்கு? பிஞ்சா இருக்கும்போது ஊறுகாய் போட்டு உடனே அழிச்சிருவோம். பிறவியே முடிஞ்சு போச்சு. லேசு உதக்காயா இருக்கும்போது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி பாதியை கடிச்சு தூரப்பட்டுருவோம். அந்த வாழ்க்கை பாதியிலே முடிஞ்சு போச்சு. காயா இருக்கும்போது புளிக்கும், யாருமே விரும்ப மாட்டோம், மரத்திலேயே கிடக்கும். நல்ல பழமா இருக்கும், அருமையா கையில எடுப்போம், சப்பு சப்புன்னு சப்பிட்டு கொட்டையை தூக்கி தூர எரிச்சிருவோம். அது எங்கனையே போய் முடிச்சு இன்னொரு பிறவியை எடுத்து ஒரு மரமாய் முளைச்சிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் ஞானப்பழம், மாம்பழத்து மூலமா கிடைச்ச ஞானம். மனிதன் உழைக்கும் போது என் பொண்டாட்டி, என் பிள்ளை, செடி செத்தனு எல்லாரும் பாதமா இருப்பாவ. ஒரு குறிப்பிட்ட காலம் கழிஞ்ச உடனே மாம்பழத்தை தின்னுட்டு கொட்டையை தூர எரிஞ்ச மாதிரி எரிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி எரியப்பட்ட மனிதன் தான் நீ. கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? அந்த பங்கீடுகளை போய் பார்த்தேன். ஒருத்தன் சம்மதிச்சு வரக்கூடிய நிலைமை வந்துருச்சு. அதை சீர்திருத்தமா முடிச்சு தாரேன். குடும்பங்களை ஒன்று சேர்க்க வேண்டிய வழிகளை வகுத்து செம்மையாக்கி தாரேன்.
எந்த ஆபத்தெல்லாம் ஆக்கி கூட இருந்து காப்பாத்துறேன். 1.5 மாதத்துல நடந்தாச்சு, வெற்றி ஆயாச்சு. கருப்பசாமிக்கு அதே நாமக்கல் பகுதி மகனின் வாழ்வை பத்தி கேட்க வந்தவன். நெஞ்சு வலிக்க ஐயா, கேட்டு பார்ப்போம். என்ன மணி பையன் எங்கப்பா இருக்கான்? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? கல்யாணம் முடிச்சுட்டாரா? அதான் வாழ்வை பத்தி கேட்க வந்தோம்னு நான் கூப்பிட்டேன். மருமகா வேணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வரலாம். வந்தாச்சு. உன்னுடைய பிள்ளையனுடைய மனநிலைகளையும் ஆத்மாவையும் ஆராய்ந்து பார்த்தேன். மாசி சிவராத்திரி வரை பொறுமை காத்து இருப்பது நன்று. அதுக்கு அடுத்து அவனுக்கு தொழிலில் ஒரு ஊக்கமும் ஏற்றமும் கிடைக்கும். இல்லற வாழ்க்கையும் புனிதமாக அமையும். அதுவரை எந்த முயற்சி பண்ணாலும் மனக்குழப்பமா இருக்கும். அதனால மாசி சிவராத்திரி வரை கால அவகாசம் இருக்கிறது. இப்பொழுது 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ, ஜெயிச்சு தாரேன், வெற்றி உண்டு. பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். முத்துமாரின்னு பேர் வைக்கணும். சந்தோஷமா இருக்கலாம். கருப்பசாமிக்கு திருவனந்தபுரம் தம்பி, உனக்கு திருவனந்தபுரம் யாரெல்லாம் வந்திய? கல்யாணம் முடிச்சிட்டியா? அதை பத்தி எதுவும் கேட்கணுமா? கால் வந்துட்டு வா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உன்னுடைய எண்ணெய்க்கு போற வழியில காளியம்மன் ஒரு தெய்வம் வருத, இருக்கா? அதையெல்லாம் தாண்டி போனா சுப்பிரமணியர் முருகன் இருக்காரா? கால் வந்துட்டு வா. ஒரு பெண்ணான ஏற்கனவே மனெல்லாம் பாதிக்கப்பட்டு பல்வேறு வேதனைகளை சுமந்து கடந்து வந்தாச்சு. இப்போ உனக்கு திருமணத்துக்கு வரக்கூடிய மகர மாதம் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். மகர மாதம்னா என்ன மாதம்டா? தை மாதம், புரியுதா? பொறுமையா இருக்கணும். அதற்கு இடையில வரக்கூடிய ஒரு வாழ்க்கையில் வீண் குழப்பம் செலுத்த வேண்டாம். நண்பர்கள் மூலமா ஒரு செய்தி வரும், அதை நம்பாதே. நான் உனக்கு தெளிவுபடுத்தி நடத்தி வைக்கேன். வேற என்ன வேணும்? அதான் நான் சொல்றேன், நம்பாதன்னு சொல்லிட்டேன். நீ எதுக்கு அதை பேசுத? நான் உனக்கு தெளிவா பார்த்து நடத்தி தந்துடுறேன். இந்தா ஜெயிச்சு தரேன். தை மாதம் வரை பொறுமையாரு. என்னுடைய அறிவுரையின்படி உனக்கு திருமணம் நடக்கும், நல்ல வாழ்க்கையும் அமையும். சந்தோஷமா இருப்பாங்க, வெற்றி அடைவார். அதே திருவனந்தபுரத்து எல்லை குடும்பத்துடன் என்னை காண வந்த மக்கள், என்னப்பா என்னப்பா என்னப்பா, நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருகி தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொற்புனை மாலை சூடி. கந்தர் அனுபூதி அருணகிரிநாத சாமி பாடிய பாடல்கள் கேட்டிருக்கீங்களா? நீங்க மலையாளத்தை சார்ந்தவர்கள் அந்த பாடல் கேட்டிருப்பீங்களா? அருணகிரிநாத சுவாமி பாடல். என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? அந்த பணம் வராது. ஏன் வராது அப்படின்னு நான் சொல்லணும்ல உங்களுக்கு. ஒரு பெரிய பிஸ்னஸில் கோடிக்கணக்கான அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் என்ற கெட்ட வார்த்தையின் மூலமாக ஏற்பட்ட நிலை தான் அது. ஆனால் இப்போ ஒரு முறை காவல் நிலையத்துக்கு சென்று நீங்கள் போராடி ஜெயிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு, புரியுதா? அந்த பணத்தை வாங்கி தரேன்னா அவங்களுடைய பெயர் எல்லாம் என்கிட்ட கொடுங்க, வாங்கி தந்துடுறேன். தனியே உட்கார்ந்து என்னை பார்த்து செல்லவும், வெற்றியாகி தரேன். பெரிய கதை உங்களுக்கு, அதெல்லாம் இந்த சபையில் சொல்லி முடியாது. சக்தி பெறுவாயம்மா.
பராசக்தியை முடிச்சு தரேன், தைரியமா இருக்கும். சரி, யார் அது? கணவன் மனைவிக்கு 2 பேருக்கும் பிரச்சனை உடையவர்கள் யார்? பொம்பளை வந்திருக்கா, அப்படி ஒரு செய்தியை கேட்டு கால் வந்து சொல்லலாம். கண்டார் கொல்லு விஷமாம் கட்டழகு மங்கையரை. கால் வந்துருவாமா? அப்படிலாம் பாட்டு எழுதின காலம் போச்சு. தூக்கி படத்துல கட்டுமனைக்கு போனேன். கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம். உன் வீட்டுக்காரருடைய மனநிலைகளுக்கும் உனக்கும் ஒத்து வராத வேதனை இருக்கு. இந்த வாழ்க்கையின் அலைகளிலே வீசிக்கொண்டு இருக்கிறாய். ஆகையினால் இன்னும் 3 மாத கால அவகாசங்கள் தேவைப்படுகிறது. அந்த முடிவை நிலைநிறுத்தி தாரேன். வேற உனக்கு என்ன வேணும்? உங்க அம்மாவுடைய மரத்தை போய் பார்த்தேன். அவ இப்போதைக்கு கொடுக்கக்கூடிய நிலைகள்ல இல்ல. மனதில் இல்லையா, நிலைமையில் இல்லையா என்பது உன் கேள்வி. உண்மையா? மனத்துல இல்லையா, நிலைமையில இல்லையா? நிலைமை இருக்கிறது, அவ நினைச்சா கொடுக்க முடியும். ஆனா அவ திருப்தியா வாழல. நகை நட்டு வேஸ்டா போயிடக்கூடாது, உனக்கு தர மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லுதான். புரியுதா? அவள்கிட்ட இருந்து வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டுவா. வாழுத பிள்ளையே தது மாதிரி. உண்மை தானே? கண்ண முடிக்கா. வாங்கி தரேன். 3 வாரம் பொறுமையாக இருந்துக்கொள். அடுத்த வாரம் போய் கேட்டு என்ன வந்து பார்க்கவா. உன்னுடைய எல்லைக்கு பக்கத்துல போனேன். ஒரு துளமாட சாமி வாராரு. அந்த எல்லையில இருக்காரா? அதெல்லாம் தெரியாதா? அல்லது நீங்க பார்க்கலையா? பார்க்கல. இப்ப என்ன வேணும்? கண்ண முடுங்க என்னன்னு கேட்கட்டும். கருப்பசாமி இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். வயதை பற்றியும் மெடிக்கல் பிட் பற்றியும் கொஞ்சம் குழப்பம் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற தொழில் இப்போ வந்து உனக்கு ஓகேன்னு வந்துருச்சு. வரக்கூடிய புரட்டாசி 20ஆம் தேதிக்கு உட்பட விசா வர வைக்க 2 நண்பர்களால் உதவியால் நீ செல்வாய். என் சக்தியால் நலம் பெறுவாய். பல லட்சம் அடைந்து வருவாய். வெற்றி உண்டு, புண்ணியம் பெறுவாய். கர்மசாமிக்கு அரோகரா. ஆமா ஆமா, என் முன்னாடி என் சொல்ல கேட்பாளா கேட்க மாட்டாளா? யாருப்பா? கால் வந்து சொல்லலாம். கேட்கட்டே நெஞ்சிருவான். அவனு நெஞ்சிருவான். அவன் கேட்கறியா? அவன் சொல்ல நான் கேட்டுக்கிறேன். அப்படி போன அதான்டா வாழ்க்கை. இன்னொரு தடவை கால் வந்து. பணத்தாலும் அவளால் உனக்கு பிரச்சனை. அவளுடைய மனநிலைகளும் அவள் வீட்டை சார்ந்த உறவினர்களாலும் உன் உள்ளத்துக்கு ஒரு குழப்பம். பெர்சனலா அவ வைத்திருக்கக்கூடிய நட்பு பழக்க வழக்க வட்டாரங்கள் எல்லாம் நம் மனசுக்கு பிடிக்காத சூழ்நிலை. உண்மையா இல்லையா? இதுல காலையில எழுந்த உடனேயே நம்ம உயிரோட எதிர்ஷ்டமே, நமக்கு எதுவும் ஆபத்து நடக்கல அப்படிங்கிற ஒரு உள்பயம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. காலில் வந்துட்டு வா. கேட்டு பார்ப்போம். வரலாம். இவனுடைய மனசு உண்மையான நோக்கத்தோட நம்ம பக்கம் வருமா வராதா, நம்ம வாழ்க்கை ஏமாற்றம் தானா அப்படிங்கிற வேதனை உன் உள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. 2 பெரியவர்கள்ட்ட பேசி சீர்திருத்தலாம் என்று முயற்சி செய்த பிறகும் அதற்கு விடையும் எதுவுமே தெளிவு கிடைக்கல. உண்மையா இல்லையா? இதுக்காக நீ கும்பிடுறதுல நான் கருப்பசாமியும் உண்டு, சுடலமான சாமியும் உண்டு. இந்த 2 பேர்ட்டையும் பல முறை மனதுக்குள்ளேயே முறையிட்டது உண்டு. கருப்பசாமி இது போயிடலாமா? கிணறு தெரியுது, உள்ள தள்ளி போகுது.
நானாட்டின் புதூர் எல்லைக்குள் நுழைந்தவுடன் இடது பக்கத்துல நம்ம உள்ள தள்ளி போனா தான் உங்க வீடு இருக்கு. அந்த காலத்து கிணறு இருக்கும் உங்க தெருவில் லாஸ்ட்ல தெரியல. வேற ஊர்ல இருந்து அங்க வாழ வந்திருக்கு அப்படித்தானே? காரணம் கிளி வளர்க்கக்கூடாது, பூனையும் வளர்க்கக்கூடாது. ரெண்டும் பிரச்சனைக்குரிய பொருள். வரலாம். என்னம்மா வேணும் உனக்கு? நகை. கிளியும் பூனையும் திருட்டுத்தனம் செய்யக்கூடிய பொருள் தானே. கிளி நம்ம சொல்ல கேட்கும். ஆனா அந்த கிளியை பூனை போய் என்ன செய்யும்? பிடிச்சி கொஞ்சம் காணாம போனதை நான் கண்டுபிடிக்கணுமா, கொண்டு வந்து சேர்க்கணுமா? கொண்டு வந்து சேர்க்கணும். ஆளை கேட்க மாட்டிய. ஆளு கிடைக்கணுமா? கண்டிப்பா ஆளு கிடைக்கணும்னா நான் சரி வராது. காரணம் என்னையா என்னையா மோகன புன்னகை நிலவே. பரமத்தி. பரமத்தியா பரமத்தின் வேலூரா? பரமத்தி. அதை தாண்டி ஒரு மேம்பாலம் ஏறி இறங்குனா உன் ஊரு. சரிதானா? கால் விட்டு வா. அங்க ஒரு வில்லுப்பாட்டு ஒரு ஆள் பாடுத. ஆமா ஆமான்னு. அது யாருமா? அக்கா உங்களுக்கு சொந்தமா? கொழுந்தனாரா? இன்னொருத்தர் கால் விட்டு வாப்பா. சரிப்பா. என்னையா வேணும் உனக்கு? கேட்டா காக்காங்க காக்காட்ட போறாங்கன்னு விட முடியுமா? வருத்தப்படுவியாயா? நான் உண்மையை பூரா சொல்லியிருந்தேன். பிள்ளைக்கு வயசு எத்தனை? பிள்ளைக்கு 18 ஆகுது. பையனுக்கு தான் சார். வேற வந்து வீட்டில் வந்து ஒன்றா இருக்குல்ல. கால் விட்டு வா. நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். கண்ணை முடிக்கா. கருப்பசாமியை மட்டும் நினைச்சுக்கா. பயப்படாம மட்டும் இருந்துக்கா. பாக்கிய நம்ம பார்த்துக்கிடுவோம். என்னப்பா என்ன பாக்கிய பார்த்துக்கிடுவோம். ஒரு பொருளை காணலன்னு சொன்னாலும் நம்ம போய் சேட்டை பண்ணுவோம், அவன் எடுத்திருப்பான் அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு வரும். என்ன வரத்தான் செய்யும். அவன் எடுக்காத நேரத்தில் நமக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அவன் பெற்றோர்களுக்கு பகையா மாறுவது இயற்கை தான். ஒன்று, இப்போ அவனுடைய நட்பு வட்டாரங்கள் சரியில்லை. அவனால போலீஸ் விசாரணை வரக்கூடிய விதி இருக்கு. அதுல நீ பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கு. புரியுதா? அதனால அவன் மனத்தை நான் மாத்தி தெளிவு பண்ணி உங்ககிட்ட ஒப்படைச்சா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். ஆபரேஷன் யாருக்கு? வீட்டில் பெண்ணடியாள் ஒருவனுக்கு அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பா. ஆபத்துக்குரியதா இருக்காது. சாதாரணமா நடக்கும். கவலைப்பட வேண்டாம். உன் பையனை திருத்தி தாரேன். இழந்த பணங்களையும் மீட்டி தாரேன். இருந்து பார்த்துட்டு போயிருங்க. நல்லா கருப்பசாமி. ஆமா அப்படியா? விளாத்திக்குளம் ஏரியா. யாரு? விளாத்திக்குளம் ஏரியா. விளாத்திக்குளமா? எள்ளு யாரு போடுவா? விவசாய நிலம் யாருக்கு இருக்கா? உங்களுக்கு இருக்கா? இந்த விவசாய நிலம் இருக்கா? நஞ்சையா புஞ்சையா? புஞ்சை. பிள்ளை கல்யாணத்தை பத்தி காக்க வந்தது யாரு? காரணம் சொல்லலாம். நீங்களும் அதே கேள்விதானே? பொட்ட பிள்ளைக்க விநாயக பெருமானே உட்காரலாம். இன்னும் ஒரு முறை காலில் விழுத்து வரணுமே. ஏற்கனவே இந்த கல்யாணத்தை பத்தி பேசி காலம் கடந்துருச்ச இல்லையா? காலம் கடந்து விட்டதுன்னு சொல்றேன். புரியலையோ? என்னது புரியுது?
காரணம் வரலாம்.